அவர் நமக்காக பயபக்தியோடு வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். என்ன வேண்டுதல் செய்கிறார்? யோவான் 17ஆம் அதிகாரத்தில் உலகை விட்டு தாம் கடந்து போகும் முன்பதாக கடைசி தடவையாக தன் சீடர்களுக்காய் ஜெபிக்கிறார். அதே சமயத்தில் அவர் சொல்லுகிறார், யோவான் 17:21-22, இவர்களுக்காக மாத்திரம் நான் ஜெபிக்கவில்லை, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்க போகிறவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அன்று ஜெபித்தார், இன்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். கவலைப்படாத. கடைசி ஜெபம் வேதத்தில் பாருங்கள். ஒரு மனிதன் செய்யும் கடைசி காரியங்களை தேவன் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். 2 சாமுவேல் 23:1 முதல் வரியை வாசிக்க கேட்போம். தாவீதுடைய கடைசி வார்த்தை, அது தேவனுக்கு மிகவும் அருமையான வார்த்தை. என் மகன் சொன்ன கடைசி வார்த்தை. ஆதியாகமம் 49:1 பார்ப்போம். நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அவனுடைய கடைசி நேரம், தன் சீடர்களுக்கு சொன்ன, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன கடைசி வார்த்தை, அதை அப்படியே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அவைகள் அப்படியே நிறைவேறி வந்திருக்கின்றன. ஆகவே தன் குமாரனாகிய இயேசுவின் கடைசி வார்த்தைகளையும் தேவன் வேதத்தில் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பே நாகர்கோயில் உள்ள தென்னிந்திய திருச்சபையின் பேராயர் எனக்கு ஒரு அவசர கடிதம் அனுப்பியிருந்தார். அதில் எழுதியிருந்தார், தம்பி, என்னுடைய திருச்சபையில் ஒருவர் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார். குடும்பமாக நீங்கள் தான் வந்து அதை திறக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். தயவு செய்து வாருங்கள் என்றார். புறப்பட்டு போனேன். ஒரு வேடிக்கையான கதை அந்த ஆலய கட்டுதலுக்கு பின்னே இருந்தது. ஆபிரகாம் என்ற ஒரு தச்சு வேலை செய்கிற சகோதரனுக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் பிறந்ததிலிருந்தே சரியான மன வளர்ச்சி இல்லாதவர். அவரால் சரியாய் பேச முடியாது. அவரால் ஒரு வேலையும் செய்யவும் முடியாது. வாலிபனாக இருந்த அவர் ஒரு நாள் மரணப்படுக்கையிலானார். சைகை செய்து தன் அண்ணனை கூப்பிட்டார். ஒரு கடுதாசியை கொடுத்து இதை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப சைகை மூலம் பேசினார். அந்த கடுதாசியில் என்ன போடப்பட்டிருந்தது? ஒரு அழகிய ஆலயத்தின் படம். அந்த படத்தை காண்பித்து எப்படியாவது இதை கட்டுங்கள் கட்டுங்கள் என்று சொல்லுகிறது போல சைகை காட்டினார். அப்படியே இறந்து போனார். அந்த கடுதாசியை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு அண்ணன் யோசித்தார். எப்படி கட்டுவது? ஒவ்வொரு நாளும் தச்சு வேலைக்கு போவார். மாலையில் வீடு திரும்புவார். அதன் பிறகு ஆலயத்திற்கு வேண்டிய தச்சு வேலை முழுவதையும் அவரே செய்வார். அந்த தச்சு வேலையின் மூலம் கூடுதலான தச்சு வேலைகளை செய்து அதை விற்று பணம் உண்டாக்கினார். செங்கல் எல்லாவற்றையும் வாங்கினார். தானே உட்கார்ந்து அதை கட்டினார். அழகிய ஒரு ஆலயம். எத்தனையோ லட்சம் ரூபாய் செலவழித்து கட்டியிருந்தார். ஒரே மனிதனுடைய உழைப்பு. அதை திறக்கும் பொழுது ஆல்டருக்குள் அந்த குடும்பத்தினரை வரவழைத்து பேராயர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி சொன்னார். அவருடைய கண்களில் கண்ணீர். ஐயோ, மன வளர்ச்சி குன்றிய என்னுடைய தம்பியினுடைய கடைசி வார்த்தைகளை, ஆசையை நான் நிறைவேற்றிவிட்டேன் என்ற பெருமை மிஸ்டர் ஆபிரகாமுக்கு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருள்நாதர் இயேசு கடைசி நேரத்தில் உலகை விட்டு போவதற்கு சில மணி நேரங்களே இருந்த சூழ்நிலையில் தன் சீடர்களுக்காய்
மனம் கசந்து ஜெபித்தார். அவர்களுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் மன்றாடி அந்த கடைசி வார்த்தைகளை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஐயோ, என் மகன் செய்த கடைசி ஜெபம் தன் பிள்ளைகளுக்காய், தன் சீடர்களுக்காய், தன் சீடர்கள் மூலம் என்னை நம்ப போகிறவர்களுக்காய் என்று தேவன் உள்ளம் பதைத்து அந்த ஒவ்வொரு வார்த்தை மனதில் வைத்து நிறைவேற்றது உறுதி. கவலைப்படாதிருங்கள். நீங்கள் என்று நின்று கொண்டு இருப்பது தேவாதி தேவனுடைய திருக்குமரனுடைய ஜெபத்தின் மேல். நம்முடைய சொந்த பலனில் அல்ல, சொந்த நம்பிக்கையில் அல்ல, சொந்த விசுவாசத்தினால் அல்ல, சொந்த பக்தியினால் அல்ல, அருள்நாதருடைய ஜெபத்தின் மேல் நிற்கிறோம். மட்டுமல்ல, எபிரேயர் 7:25 சொல்லுகிறது போல அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு அவரை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் செய்த ஜெபத்தை மறந்து விடாதிரும், என் பிள்ளைகளை காப்பாற்றும் என்று இரவும் பகலும் ஜெபிக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிப்பது உறுதி. ஹல்லேலூயா! அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிப்பது உறுதி. கவலைப்படாதிருங்கள்.